Hi friends, welcome to our channel. சகோ ஃபெட் ஃபார்ம் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு நம்ம கூஸு அதை பற்றின ஒரு சின்ன வீடியோ தான் அதை போடுதான். ஏன்னா பக்கத்தில் அந்த நம்ம எல்லாமே செப்பரேட் பண்ணுறதுக்காக ஃபென்ஸு போட்டுட்ருக்கோம். அதனால தான் கரெக்டாக வீடியோ எடுக்க முடியல. இதெல்லாம் சின்ன வீடியோ போடலான்னு சொல்லி சின்ன ஒரு வீடியோ போடுதோம். நமக்கு 5 கூசு வாத்து இருக்குது. கூசு வாத்து ஒரு திருப்பு முட்டை போட்டுது, அதுக்கப்புறம் முட்டை போடலை. அது எல்லோரும் சொல்லுவது என்னென்னா வருஷத்துக்கு 2 தடவை முட்டை போடணும்னு சொல்லுதாங்க. கரெக்டாக தெரியாது, வெயிட் பண்ணுதான். கூசு வாத்து போக நமக்கு நாட்டு வாத்து இருக்குது, லாவெண்டர், மணி வாத்து, அது எல்லாமே முட்டை போட்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்டுக்கோழி கொஞ்சம் வச்சுருக்கோம். நம்ம கருங்கோழி இருக்குது, கடகநாத்துன்னு சொல்லுவோம், அது இருக்குது. அதுக்கப்புறம் பெருவுடை குஞ்சு, போர்க்கோழி குஞ்சு நம்மகிட்ட கொஞ்சம் இருக்குது. கினிக்கோழி இருக்குது. கினிக்கோழி ஒரு 3 இருக்குன்னு நினைக்கிறேன். பெருவுடை குஞ்சு வந்துட்டு 20 குஞ்சு இருக்குது. 20 குஞ்சு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாதம் 3 மாதம் அந்த ஸ்டேஜ் ஆகுது. வெளியே விடலை, எல்லாமே அது உள்ளே போட்டு தான் சாப்பாடு கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா இது நல்லா பறந்து வெளியே போகும். அதனால தான் கொஞ்சம் ஒரு மாதம் கூட வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் வெளியே விடலான்னு நினச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே சேர்த்து தான் விட்டுருக்கேன். கூசு, மணி வாத்து, நாட்டு வாத்து, நாடங்கோழி எல்லாமே சேர்த்து தான் விட்டுருக்கேன். வான்கோழி செப்பரேட்டாக வச்சுருக்கேன். அது இனி ஒரு பக்கம் வான்கோழி செப்பரேட்டாக வச்சுருக்கேன். வான்கோழி இது இல்லை, இனி நிறைய இருக்குது. அது ஒரு செக்ஷன் தான் காமிக்கிறது. இது வந்துட்டு கிளிமூக்கு இந்த வான்கோழி சைடில் நான் வச்சுருது. ஆடும் வான்கோழி அந்த பக்கம் தான் வச்சுருக்கேன். ஏன்னா இனி இந்த வான்கோழியை மாற்றிட்டு ஆடை மாத்திரம் செப்பரேட்டாக பண்ண போகிறேன். ஏன்னா இந்த வான்கோழி கொடுக்குற சாப்பாடெல்லாம் ஆடு தான் சாப்பிடுது, வான்கோழி கொடுக்கறது இல்லை. அதனால் அதை செப்பரேட் பண்ணதுக்கு வேண்டி பிளான் பண்ணியிருக்கேன். ஆமாம், இது வந்துட்டு ஜெண்டை கண்ணூர் ஒரு பேர் தான் இருக்குது. அது பழகவே மாட்டேங்குது. வந்துட்டு எப்படியும் கிட்டத்தட்ட 6 மாதம் 8 மாதத்துக்கிட்ட ஆகுது, பழகலை. பக்கத்தில் போனாலே பயங்கரமாக சவுண்டு போடும். யாராவது பார்த்து பயந்துட்டுன்னா உடனே ப்ரீடிங் பாக்ஸ் உள்ள போய் ஒழியும். வெளியே வர்றது கஷ்டம், சாப்பிடுறதுக்கு வரும், நல்லா பயப்படுது. நமக்கு ஜெண்டை கண்ணூர் ஒரு பேர் தான் இருக்குது. அது ப்ரீடிங் பேர்னு வாங்கின இது வரைக்கும் ப்ரீட் ஆகலை. அப்புறம் பார்க்குறது வந்துட்டு ஸ்மால் கண்ணூர்லாம் நல்லா பழகும். எப்போ பார்த்தாலும் நம்மகிட்டே இருக்கணும். அவங்க யாராவது பக்கத்தில் இருந்தால் சந்தோஷமாக இருக்கணும். நம்மகிட்ட ஒரு கிட்டத்தட்ட 12 பேர் 13 பேர் இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா பழகும். இப்போ ஆனால் அந்த நம்ம காலனியெல்லாம் விட்டுருந்தோம். இப்போ அந்த கேஜ் சின்ன வேலைகள் பண்ணதுனால எல்லாமே எடுத்து செப்பரேட்டாக பண்ணி வச்சுருக்கோம். இந்த வாரத்தில் அதையும் அப்படி பழைய மாதிரி அங்கே ஏரியா இருக்குல்ல ஃப்ளைங் கேஜ், அதுக்குள்ளே விட்டுருவோம். ஸ்மால் கண்ட்லாம் ஃப்ளைங் கேஜில் விட்டால் நல்லா இருக்குது. செப்பரேட்டாக சின்ன கேஜில் விடும்போது நல்லா இருக்காது. அங்கே ஃபுல்லாக ஃப்ளைங் கேஜில் இருந்தால் தான் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். அப்புறம் காக்டெயிலும் நாங்கள் ஃப்ளைங் கேஜெலாம் விட்டுருக்கோம். ஒரு 12 அடி நீட்டம், 6 அடி ஹைட்டு, 5 அடி அகலம், அப்படி ஒரு கேஜ் அதை ரெடி பண்ணி வைக்கலாம் விட்டுருக்கோம். நம்மகிட்ட ஒரு 12 பேர் இருக்குது. எக் பண்ணியிருக்கு. அவங்க எல்லாம் நல்லா ஆக்டிவாக இருக்காங்க. அதுக்கப்புறம் சன்கண்ணூர் 2 பேர் வச்சுருக்கோம். சன்கண்ணூர் 2 பேரும் ப்ரீடிங் பேர் தான். ஆனால் வந்துட்டு இப்போ ப்ரீட் ஆகுத மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குது. எக் பண்ணுற மாதிரி இருக்குது. பார்ப்போம், அது எக் பண்ணால் அடுத்து நாங்கள் அப்டேட் பண்ணும்போது சொல்லுவோம். சன்கண்ணூர் நல்லா பழகுது. ஃபுட்டெல்லாம் வந்து வாங்கிட்டு போவோம். நம்மளை பார்த்தாலே பக்கத்தில் இருக்கணும் போல் அவங்களுக்கு. நல்லா ரொம்ப பழகும். அதுக்கப்புறம் பீஜியன்ஸு நம்ம இது நாடன் புறா
ஒரு 20 பேர் வெளியே வச்சுருக்கேன், என்ன உள்ளே போடலை. உள்ளே அந்த நம்ம ஷாப்ஸுக்குள்ளே போடுறதுக்குள்ளே இதை போடலை, வெளியே இவங்க ஃப்ரீயாக இருக்கட்டும்னு சொல்லி தான் வச்சுருக்கேன். அந்த நம்ம அந்த இதுக்குள்ளே போட்டிருக்கிறது, நம்ம கேஜிக்குள்ளே போட்டிருக்கிறது எல்லாமே ஃபேன்சி பீஜன்ஸ் எல்லாம் அது ப்ரீடு பண்ணுறதுக்காக கேஜிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் செப்பரேட்டாக வெளியே வச்சுருக்கேன். ஒரு 20 பேர் வெளியே இருக்கும். ஆனால் ஒரு பிரச்சனைனா கரெக்டாக வீடியோ எடுக்க முடியல. இந்த காகம் வந்து இதுக்கு முட்டையெல்லாம் எடுத்துகிட்டு போகுது. அதனால் வெளியே ஒரு நெட்டு மாதிரி கட்டி இறக்கி விட்ருக்கேன். அப்போ காகம் உள்ளே வராமல் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ், ஆமாம், அது கிட்டத்தட்ட நிறைய இருக்குது. 20-25 பேர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எல்லாமே செப்பரேட் பண்ணி போட்டேன். ஏன்னா இதெல்லாம் நோய் வந்து நான் இதுக்கு முன்னாடி வீடியோ சொல்லியிருக்கேன். நோய் வந்ததுனால எல்லாமே எடுத்து செப்பரேட் பண்ணி போட்டேன். போட்டு இப்போ எல்லாம் நல்லா ஆக்டிவ் ஆகிடுச்சு. இப்போ நோய் இல்லை, சாப்பாடெலாம் நல்லா சாப்பிடுது. அப்போ இந்த வாரத்தில் கேஜி ரெடி பண்ணி, கேஜி ஏற்கனவே இருக்குது, அதெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாமே ஃப்ளையிங் கேஜில் விடுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். அது அடுத்த வீடியோவில் கரெக்டாக அப்டேட் பண்ணணும். இப்போ செப்பரேட்டாக ஒவ்வொரு பேரும் தனித்தனியாக செட் பண்ணி போட்டிருக்கோம். எக் பண்ணியிருக்கு, இப்போ எக் பண்ணியிருக்கு. 1-2 பேர் வந்துட்டு எக் பண்ணியிருக்கு. இருந்தாலும் நாங்கள் அது வந்துட்டு செப்பரேட்டாக போடலை, எல்லாமே காலனியாக போடுறது மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஆமாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.